அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. காலையில குடிக்கிறதுக்கு சூடா சூப்பரா டீ போட்டாச்சு. அப்பாவுக்கு பால் ஊத்தாத சத்து மாவு கஞ்சி வச்சு முடிச்சாச்சு. முட்டை வெந்துட்டு இருக்குது. இது தயிர் ஊத்துறதுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். வெங்காய பச்சடி போட்டாச்சு. கொஞ்சம் சப்பாத்தி இருக்கு, ராத்திரி செய்த சப்பாத்தி. அதான் விசிலே திறக்க போறேன். இது என்னன்னு சொல்லு புது? மூக்கடலை பிரியாணி. இன்னும் விசிலே போல. மூக்கடலை பிரியாணி செஞ்சாச்சு. அருமையா வந்திருக்கா? இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா ரொம்பவே சிம்பிளா சமைச்சிட்டேன். சூப்பரா சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டாடா பை. என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்ட? அவ்வளவுதான். நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் எங்க அம்மா அமைதியா இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. நான் வீடியோ முடிச்சிட்டேன், அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டியா அப்படின்னுவாங்க. இல்ல என்னன்னா, நான் ஒரு நேத்தி கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். அவ்வளோ அருமையா சொல்லியிருந்தாங்க. பூஜாவோட பர்த்டே விழாக்கு அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுல சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த கேக் வெட்டுறது, பர்த்டே செலிப்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி நிறைய செலவு பண்றீங்க இல்லையா, இதெல்லாம் சேர்த்து வச்சு சீக்கிரமா உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எனக்கு அப்படி அவ்வளோ டச்சிங்கா இருந்தது. எவ்வளோ அக்கறை இருந்தா, ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு இருந்தா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உண்மைதான். ஆனா இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்ம இப்பதான் அனுபவிச்சுக்க முடியும். பூஜா இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜாவோட பர்த்டேவை நம்ம கொண்டாடணும்னு நினைச்சா கூட முடியாதா? ஒண்ணு அவங்க போனோம், இல்ல அவங்க இங்க வரணும். அதுதான். அதனால சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வேற வாழ்க்கையே. அதுக்காக தான் நம்ம வாழ்றோமே, சரிங்களா? அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தங்கத்துக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் இறைவன் கிட்ட வச்சிருக்க கோரிக்கை, நிச்சயம் நாங்களும் சொந்த வீட்டுக்கு போவோம். சொந்த வீட்டுக்கு கனவுக்கு எங்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயம் சொந்த வீடு கிடைக்கும். அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். முடிச்சுக்கோவா? பை. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டாடா பை. பை பை.